நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். நக்கீரனுக்கு வணக்கம், ராஜவேலுக்கு வணக்கம், பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு, மக்களை சந்திச்சுட்டு வராரு. அதிமுகவுக்கு ஆதரவு கேட்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது இப்போ அண்மை பொதுக்கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, தொடர்ந்து என்னோடய பொதுக்கூட்டங்களில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ஆம்புலன்ஸில் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள், வேணும்னே தொந்தரவு செய்ய வராங்க. அதாவது அரசியலாக நேரடியாக மோதணும், இது போல் மோதுறது என்னது அப்படின்னு கேட்குறாரு. சிரிப்பாக வருது, வேதனையாக தெரியுது. என்னங்க இது மாதிரி காமெடி பண்ணிட்டு போகிற இடத்துலலாம் 200. இல்லை, அவர் கேட்குறது கரெக்டு தானே. அதாவது ஒரு கூட்டம் 2 கூட்டம்னா பரவாயில்ல, தொடர்ந்து பல கூட்டங்களில் இந்த மாதிரி நடக்குதுங்கிறாரு. ஓஹோ, எடப்பாடி பழனிசாமி வர ஊருக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் போகக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு ஆம்புலன்ஸ்லாம் நிறுத்திடுவோமா? அந்த மாதிரி அவர் சொல்லல. இல்லை அந்த மாதிரிலாம் அவர் சொல்லல. பின்ன என்ன சொல்றாரு? தொடர்ந்து அந்த மாதிரி நடக்குதுங்கிறாரு. அவர் கூட்டத்தில் தொடர்ந்து அந்த மாதிரி நடக்குது. சார், எனக்கு உங்களுக்கும் அரசியல் நடக்கணும், அரசியல் பொழப்பு நடக்கணும். மேடையில் ஏறி யாரையாவது திட்டணும், பேசணும், மக்களை கவர் பண்ணணும், ஓட்டு வாங்கணும். இது ஒரு லீடர்ஸ்க்கு இருக்கிறது. எப்பயுமே ஆம்புலன்ஸா வராதுன்னு சொன்ன ஒரு லீடர் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க லைஃப்ல? ஆம்புலன்ஸே வரக்கூடாதுன்னு அவர் சொல்லல சார். மற்ற தலைவர்கள் போகும்போது, மற்ற கட்சிக்காரங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி தொந்தரவு நடக்குதா? தொடர்ந்து நம்ம 30 கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குதுங்கிறாரு. எல்லாருக்கும் நடக்குது. கைண்ட் இன்ஃபர்மேஷன். நீங்க ரோடு ஷோ பண்றேன்னு போன அத்தனை இடத்துலயும் நடந்திருக்கு. இந்த நாட்டினுடைய முன்னாள் ராகுல் காந்தி, காங்கிரஸ் உடைய தலைவர், முன்னாள் பிரதமருடைய மகன், அவர் நடந்து போன அத்தனை பாத யாத்திரையிலையும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு தான் போயிருக்காங்க. எவ்வளவு உதாரணங்கள் வேணும்? எத்தனை தலைவர்கள் நடைபயணம் போயிருப்பாங்க ஆம்புலன்ஸ். இவருடைய பொதுக்கூட்டத்திலேயே கடந்த காலங்களில் இவருடைய பொதுக்கூட்டங்கள்லயும் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. இவரும் பேச்சு நிறுத்திட்டு ஆம்புலன்ஸுக்கு முதல்ல வழிவிடுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது தொடர்ந்து நடக்குதுங்கிறது தான் இப்போ அவர் எரிச்சல் அடைகிறது. அப்ப அந்த பேஷண்ட்ஸ் ஏன் இப்போ போச்சு? ஒரு பேஷண்ட்டை கூப்பிடுறதுக்காக போயிட்டு இருக்கு சார் ஆம்புலன்ஸு. நீ மீட்டிங் நடத்துறானே தெருவில் போனா என்ன சார்? உயிர் முக்கியமா, யார் முக்கியம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த அளவுக்கு அறிவு இல்லையா உனக்கு? ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னா ஆம்புலன்ஸை ஃப்ரீயா ஒரு டிரைவர் வேலையே இல்லாம எடுத்துட்டு போனா தப்பு. இப்போ அதிமுககாரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடத்த போறோம்னு முன்னாடியே பர்மிஷன் வாங்கி தான் நடத்துறோம். அப்போ பொதுக்கூட்டம் நடத்தும் போது அந்த இடத்துல போக்குவரத்து மாற்று போக்குவரத்து ரெடி பண்ணுறது வைக்கிறது காவல்துறை வேலையை தானே, தமிழக அரசு தானே செய்யணும் சார். மாற்று போக்குவரத்து காவல்துறையே பண்ணிருக்கட்டும். இப்ப திடீர்னு ஒன்வேல வருது ஆம்புலன்ஸ், பார்த்துருக்கீங்களா மெயின் ரோட்ல? நான் இத்தனை தடவை நான் செல்ஃப் டிரைவிங் கார்ல போயிட்டு இருக்கேன். எத்தனை ஆம்புலன்ஸ் வரும், எவ்வளவு வழி விட்டு ஓடுவோம். ஒரு உதாரணமா நான் சொல்லட்டுமா? ஒரு 200-300 கிலோமீட்டர் வரைக்கும் ஜனங்க நிக்கிறாங்க. அத்தனை பேரும் பகுத்தறிவோட, பண்பாட்டோட, மனித நேயத்தோட, உயிர் காக்கணும்ன்ற ஒரே உன்னத நோக்கோடு எல்லாரும் வழி விட்டு தானே ஒரு ஸ்டேஜ் கிட்ட வருது ஆம்புலன்ஸ். அது வரைக்கும் மக்கள் நிறுத்திருந்தா மடக்கி இருக்க மாட்டாங்களா? ஆம்புலன்ஸை பார்த்த உடனே எல்லாருமே வழி விடுறதுக்கு காரணம் என்ன சார்? ஒரு உயிர் காக்கப்பட வேண்டும். ஐயோ 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீ எடுத்துட்டு வந்தீங்கன்னா காப்பாத்திருப்பேன்ப்பா, லேட் ஆகி போச்சுன்னு டாக்டர் சொல்லி எத்தனை உயிர் பிரிஞ்சிருக்கு. அவன் அந்த நோக்கோட தானே போய்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டாலும் நீ என்ன 2 நிமிஷம் நிறுத்திட்டா என்ன இடுவ பேசுறத? அவர் இத்தனை நாள் அப்படிதானே இருந்தாரு, நேற்று தானே கோவப்பட்டாரு. தொடர்ந்து இந்த மாதிரி வருதுன்னு வரும், தினம் வரும், நாளைக்கும் வரும். ஆம்புலன்ஸ் உயிரை விட உனக்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது நாட்டுல. ஆம்புலன்ஸ் போறது தப்புன்னு சொல்லல, உரிய காரணத்தோட போனா சரிதான். ஆம்புலன்ஸ் வருது, இங்க கூட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அதுல ஏதாவது மோதி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? வேணுமே செய்யற மாதிரி இருக்கு. அரசியல்னா அரசியல் ரீதியா மோதுங்க, இந்த மாதிரி மோத வேண்டாம், இந்த மாதிரி செய்ய வேண்டாம், தொந்தரவு செய்ய வேண்டாங்கிறார். நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டாதான் புரியும், உங்களுக்கும் புரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் புரிய வரும். வேற வழி இல்ல. ஒரு ஆள் மீட்டிங் நடத்துறாரு, ஸ்டேஜில் ஒரு 20-30 பேர் இருக்காங்க, லீடர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் இயற்கை சார், மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்திருக்கு. அது மாதிரிலாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அன்னைக்கு செம்மல என்ன கூட மயக்கம் போட்டு விழுந்தார் சேலத்துல.
நான் உடனே ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். அப்போ அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விடாருன்னா ஆம்புலன்ஸை கூப்பிடாத, அந்த ஆம்புலன்ஸில் டிரைவர் இருக்கிறானா இல்லையா பாரு, உள்ள விடாத சொல்ல முடியுமா மனித நேயத்தில்? பக்கத்தில் மசூதி இருக்கு, அந்த தோழர்கள் வந்து தொழுகை பண்றாங்க. அந்த தொழுகை பண்ணும் பொழுது அவங்க அல்லாவை வந்து நினைவு கூர்ந்து ஒரு சவுண்டு வரும் அங்கிருந்து. அப்போ அவங்க அந்த தொழுகை பண்ணும் பொழுது வர சவுண்டு வரக்கூடாதுன்னு தகராறு பண்ணுவீங்களா நீங்க? அப்ப நிறுத்த மாட்டோமா நம்ம? எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி தொழுகை நேரத்தில் நிறுத்தி இருக்கிறார் பிரச்சாரத்தை. பண்ணதே தப்புங்கிற நீங்க இன்னும் சப்ப கேட்டுக்கிட்டு பண்ணது அயோக்கியத்தனமான வேலைன்ற சார். ஆம்புலன்ஸ் என்ன நடந்தது பாதியை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் யார் பாரு, அவனோட ஐடியை புடுங்கு, அவன் டிஎல் வச்சிருக்கானா, வண்டி உள்ள யார் இருக்காங்கன்னு பாரு, இனிமே அடிக்காத அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த காரை பின்னாடி எடுக்கும்போது ராஜவேலு பின்னாடி இருக்கவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சினிமாலாம் வந்திருக்கும். இடிச்சு இடி 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 இது சார் இடிக்கல சார் வாங்க சார், சார் இன்னும் இடிக்கல சார் வாங்க சார், இடிக்கல சார் வாங்க சார். ஓட்டுறவன் நம்பிக்கையா பின்னாடி போவான், பார்த்துட்டு இருக்கானே என்ன சார் இப்ப டமால் இடிச்சிருச்சு சார்னுவான். இந்த கதையா இது ஒரு பிரச்சனையாங்க? ஏங்க நீங்க வந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சர்கிட்ட சண்டைக்கு போங்க, அவரை பத்தி விமர்சனம் பண்ணுங்க, திட்டுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தேவையில்லாம அந்த தோழர்களை திட்டுங்க, அவங்க திருப்பி பேசிட்டோம். தோழர் திருமாவளவனை பேசுறீங்க, தலைவரையும் அம்மாவையும் பேசுற காரணத்துக்கு இல்லை வேற காரணத்துக்கு பேசுறீங்க. எக்கச்சக்கமா எல்லார்ட்டையும் தகராறுக்கு போங்க நீங்க தான், அது உங்க தொழில் அரசியல். ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன சார் பண்ணாரு? 300 அடியில் இருக்க மக்கள் ஏன் சார் வழி விட்டாங்க? 200 ரூபா கொடுத்தானே கூட்டு வந்திருக்கீங்க. அவங்களுக்கு இருக்க நியாயம் அபிமானம் ஒரு மனித நேயம் உங்களுக்கு இல்லையா? சொல்லுங்க ராஜவேலு. அவர் பேசுறாருன்னா இங்க உள்ள ஆம்புலன்ஸ் திமுக விடுதுன்னு என்ன சார் அர்த்தம்? திமுகவும் மற்ற கட்சிகளும் ஆம்புலன்ஸ் அதுக்குதான் வச்சிருக்கா உள்ள விடுறதுக்கு. அது எப்படி அரசியல் பண்றாருன்றது இது ஒண்ணுலயே புரியல உங்களுக்கு. ஆம்புலன்ஸை செக் பண்ண சொன்ன இன்னொரு வார்த்தையை, மோசமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இன்னொரு தடவை இது மாதிரி வந்தீங்கன்னா நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும் சொல்லியிருக்காரா இல்லையா பாருங்க. நீ மருத்துவமனைக்கு போவான்றாரு. ஏன்னா நீங்க அடிச்சு கொண்டுடுவீங்களா அவனை? அந்த டிரைவர் திருப்பி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? புகழேந்தி விட்டுருங்க, உங்களுக்கு பதில் சொல்லிட்டாருல டிரைவர். எனக்கு ஃபோன் வந்ததுன்னா நான் அடிச்சு மோதிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பிக்கப் பண்ணி அந்த பேஷண்ட்டை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இறக்கணும், அதை தான் நான் பண்ணியிருக்கேன் சார். அவனுக்கு ஆம்புலன்ஸ் உங்க கூட்டத்தை பத்தி கவலை இல்லை, சாகரவனை காப்பாத்துக்க போறதுதான் சார் ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எத்தனை உயிரை காப்பாத்தி இருப்பாரு? யாராவது என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கோமா? அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு, நான் அதனாலதான் உயிர் பிழைச்சேன்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த டாக்டர் நினைச்சு பார்ப்பாங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தீங்கன்னா. மனித பண்பு சார், மனித நேயம். இது ஒரு மனிதன் கடமையாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். படித்தவர்கள், பண்பாளர்கள். ரோட்ல பாருங்க எத்தனை தடவை நீங்க போயிருப்பீங்க, ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டா எப்படி பறந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வழியை விட்டு சில பேர் இறங்கி கை காமிச்சு முடியாம ஒன்னும் பூந்து போவோம். அந்த செகண்ட்ஸ், அந்த மினிட்ஸ் தான் உங்களை காப்பாற்றும். அதை தாண்டி போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. எவ்வளவு உயிர் இன்றியமையாது. நீ ஏதோ கூட்டத்தை போட்டுட்டு அங்க நின்றுட்டு டிரைவரை செக் பண்ணு, அவன் சட்டையை செக் பண்ணு, அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் பாருன்னு சொல்றது எவ்வளவு வேதனையா இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. நீங்களே நினைச்சு பாருங்க. அதுக்கு ஆம்புலன்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கட்டுப்பாடுலாம் கிடையாது சார். சார் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க, அவங்க பாட்டுக்கு போறாங்க. இப்படி இருக்க கூட்டம் இப்படி சேரப்போகுது. என்ன பிரச்சனை இப்போ? எதிர்கட்சி அனுப்புறார், ஸ்டாலின் அனுப்புறார், திமுக அனுப்புது, ஓபிஎஸ் அனுப்புறார், அவர் அனுப்புறார், இவர் அனுப்புறார், சசிகலா அனுப்புறாங்க. என்னங்க இது? பேசும்போது சொன்னீங்க அரசியல் பண்ணுங்க, அப்படி இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் திட்டுறீங்க, கடுமையாக விமர்சிக்கிறீங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேர்தலுக்கு நாள் இருக்குது, அணிகள்லாம் மாறும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தவர் இப்போ வந்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் கடுமையாக தாக்குறாரு. சமூக நீதியை பற்றிலாம் திமுக பேசுது, திமுக கூட்டணி கட்சிகள் பேசுகிறாங்க. இந்த இல்லை ஒரு நிமிஷம் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடாதீங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க அங்கே நில்லுங்க, தயவு செஞ்சு எஸ்கேப் ஆகாதீங்க. நான் ரோலரை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு ஆம்புலன்ஸ் வர சொல்லுவோமா? ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு ரோலர் அனுப்புவோம், எல்லாம் கிளியர் ஆகும், அப்புறம் ஆம்புலன்ஸ் போடும். என்னங்க அர்த்தம்? நீங்க வந்து அதை அப்படியே முடிக்கிறீங்களே சார், என்ன சார் நியாயம்? இந்த கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்குமா? எங்கேயோ போய் மைதானத்தில் போட்டுட்டு கூட்டம் நடத்த வேண்டியதானே நீங்க? ஏன் வேணான்னா நீ வந்து ரோட் ஷோ ஏன் பண்ண போற? ரோட்ல போனா ஆம்புலன்ஸ் தான் வரும். எங்களுக்கு உயிர் தான் முக்கியம். நீ கூட்டம் நடத்தாம போ, ஓட்டு வாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை.
மனிதனுடைய உயிர் முக்கியம் சார். அந்த கடமை செய்யற டிரைவரை கேவலமா அசிங்கமா பேசுறது, அங்க போறது, ஒரு முன்னாள் அமைச்சர் அடிக்கிறது, கையை இப்படி அடிச்சு கீழே விட்டு நீ என்ன நடுவில் பேசுறது சுமார் அப்படிங்கிறது தம்பிதுரையா. அங்க போறது செல்லூர் பின்னாடி வண்டியில ஏறி வாங்கினேன் என் வண்டியில ஏறாதீங்க, நான் வந்து உயர்ந்த ஜாதி, நீங்க கீழ்ந்த ஜாதி எல்லாம், நீங்க எப்படி என் வண்டியில ஏறுவீங்க? மரியாதை இல்லை, உயர்ந்த மனிதன் நானு அப்படின்னு. அங்க என்னங்க இந்த மாதிரி வல்லுன்னு குலைச்சி எதையுமே பார்த்தது இல்லைங்க அரசியல். நான் இவ்வளவு கோவம் வருமா? இவ்வளவு கத்துறதா? இவ்வளவு அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதா? ஆகவே ஆம்பு சார், நான் எனக்கு கோவம்லாம் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலதான். திரும்பி நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்ற வார்த்தை, அதுக்கு பின்னாடி டிரைவரை செக் பண்ணு சொல்றது நீ யாரு? யார் நீ? போலீஸ் கூப்பிடு, நீ போலீஸ் விட்டு சார் கொஞ்சம் பாருங்க, கிளியர் பண்ணி கொடுங்க, அது உண்மையான விசாரிங்கன்னு சொல்லணும். அடிக்காத அவனா அப்ப அடின்னு அர்த்தமா? காட்டு மிராட்டியா இருக்கா இருந்தாலும் அவர் முன்னாடி கூட்டத்திலையும் இப்படிதான் ஆச்சு. ஆகையா ரோட்ல போனா தினம் ஆம்புலன்ஸ் வரதான் செய்யும், 10 பேர் உயிர் பழைச்சுதான் ஆகணும். அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட யோகியது இல்லைன்னா நீ மனுஷ ஜென்மமே இல்லை, மிருகம். கூட்டம் நடத்துறானா கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் போக கூடாதான். பைத்தியக்காரன் சார் நீங்க வர. நீங்க இப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. இப்ப இந்த கவர்மெண்ட் கேஸ் போடாம விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது என்ன டைப்ல இருக்குன்னு ஊர் ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு என்ன இருக்கு உடவே இந்த வார்த்தைகள் எல்லாம் மேடையில் நின்று பேசக்கூடாது. அவனும் மனுஷன் தானே சார், பாவம் சார். வீட்டுல இருந்து போன் வந்த உடனே 20 நிமிஷம் 15 நிமிஷம் 5 நிமிஷம் 8 நிமிஷம் அவங்களுக்கு பிக்சிங் இருக்கு சார். ஆம்புலன்ஸுக்கு உயிரை கொடுத்துதான் ரோட்ல ஓட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒன்று ஆச்சுன்னா யார் போய் நிப்பாங்க? எவ்வளவு கேவலப்படுத்திட்டு ஏதோ இவர் பெரிய அப்படியே சிபி சிற்றரசு, இவர் வந்து பெரிய நாவலர் நெடுஞ்செழிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஸ்பீச்சு, இவர் ஸ்பீச் பேசிக்கிட்டே இருக்காராம். டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுமா, ஒரு ஷீட்டு கீழே விழுந்துட்டாவே பொறுக்கிற, அடுத்தது என்ன பேசுறதுன்னே தெரியல, தடாபுடான்னு ஆடுற, கீழே இருக்கவன திரும்பி பாக்குற, அப்புறம் ஏமாந்தா அம்பேத்கர் தூக்குல தோணாருன்ற. என்ன இப்ப நாட்டுல அழிவு உனக்கு? என்ன 10 மணிக்குள்ள முடிக்க சொல்றாங்களா? கிடையாது. உனக்குதான் எல்லா இடத்துலயும் இந்த அரசு பர்மிஷன் கொடுத்துருச்சு. மத்தவன் சாவறான், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கொடி நடக்கூடாது, மத்தவனுக்கு பர்மிஷன் கிடையாது. உனக்குதான் திறந்து விட்டாச்சு, நீ எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் பேசலாம். இது கவர்மெண்ட். ஆம்புலன்ஸையும் திட்டுவ, நீ வந்து டிரைவரையும் திட்டுவ, அவனையும் அடிப்பீங்க, அவனை திருப்பி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவீங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லை சார். டெமோக்ரஸி. அங்க இருக்க மக்கள் வழிவிட்டான் பாருங்க. வார்ம் சல்யூட்டேஷன் சார், என்னோட வார்ம் சல்யூட்டேஷன் டு தி ஆடியன்ஸ். பார்க்க வந்த மக்கள் உன் மேடை வரைக்கும் வழிவிட்டான் பாருங்க. அவன் மனுஷன், அவன் மிருகம் இல்ல, மனுஷன். அவனுக்கு இருக்க அந்த இருதயம், அவனுக்கு இருக்க மனிதாபிமானம், அது இந்த ஆளுக்கு கிடையாது சார். ரொம்ப கண்டனத்துக்குரிய சார். பேசும்போது சொன்னீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளெல்லாம் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது சொன்னீங்க. அதை எடப்பாடி விமர்சனம் பண்ணுறாருன்னு. இப்போ அவர் பேசும்போது, அண்மையில் பேசும்போது சமூக நீதி பற்றி திமுக பேசுது, திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பேசுகிறாங்க. சமீபத்தில் மேட்டூரில் நடந்த ஒரு விழாவில் அமைச்சர் ராஜேந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, பக்கத்தில் நகர்மன்ற துணைத் தலைவர் உட்கார்ந்துருக்கிறார், நகர்மன்ற தலைவர் நிற்கிறாரு. இதில் எங்கே சமூக நீதி இருக்குது? இவங்க என்ன சமூக நீதி பார்க்குறாங்க? இதுக்கு வந்து திமுக இந்த மாதிரி செய்கிறதுல திருமாவளவன் வந்து வக்காலத்து வாங்குறாரு அப்படிங்கிறார். உட்காந்துருந்தவர் வேற சமூகம். நான் ஜாதியை பற்றியே பேசுறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். வேற சமூகம், வேற ஜாதி. நின்றுட்டு இருந்தவர் பட்டியலினத்தோர், அந்த இடத்தை சார்ந்தவர். அவரை நிக்க வைக்கலாமா? இவரை உட்கார வைக்கலாமா? நீ சமதர்ம சமுதாயத்தை பத்தி பேசுறியா, நீதியை பத்தி சொல்றியான்றதுதான் அவர் பேசுறது. கேட்டீங்களா? அந்த படத்தையே காமிக்கிறாரு, இந்த மாதிரி பாருங்க நிக்கிறாரு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு. இவர் 100% கரெக்ட். பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கணும். இதுல வேதனை என்னன்னா, நீங்கள் நானும் போராடுறதுக்கு பாருங்க, ராஜவேலு நானும் ஒரு அறிவாய்ந்தவனை பத்தி பேசி பேசி நம்ம 2 பேரும் ஒரு வழி ஆகிறோம். என்னன்னா, இவர் எவ்வளவு பேர் பட்டியலினத்தோர பக்கத்துல வச்சிருக்காரு. இவர் பிரச்சாரத்துல பக்கத்துல நிறுத்திட்டு போறாரா? சொல்லுங்க, யார பக்கத்துல நிறுத்தினாரு? கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துக்கு போனாரு, பட்டியலினத்தோர் பக்கத்துல நிறுத்திட்டாரா? ஷெட்யூல் ட்ரைப் யாராவது கூப்பிட்டு மலை மேல இருந்து கீழே இறக்கி தான் தோல் மேல வச்சுக்கிட்டாரா? ஆட்சி மன்ற குழுவும் இல்லை சார். புரட்சி தலைவி அம்மா இருந்தப்போ எனக்கு தெரிஞ்சு முன்னாள் எம்பி அன்பழகன், அப்புறம் அந்த முட்டை இலாக்காவுக்கு இருந்தாங்களே அமைச்சர் அந்த சரோஜா, அப்புறமா பாத்தீங்கன்னா
உயர உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. அவர் வராருன்னா இவங்களும் சேர்ந்து எழுந்திருச்சு நிக்கணும். தனபால்னு ஒருத்தர், அதை வச்சு உதயநிதி ஸ்டாலின் வேற சினிமா எடுத்தாரு, துணை முதல்வர். எவ்வளவு மரியாதை அம்மா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொண்டு வந்து 69% திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து பட்டியலினத்தோர்னு கணக்கெடுத்து கட்சியில முதல்ல எவ்வளவு எஸ்சி எம்எல்ஏ இருக்காங்கன்னு பழனிசாமிக்கு தெரியுமா? நீங்க என்ன அதை பேசுறீங்க? உங்க பக்கத்தில் இருக்கிற வேலுமணி பட்டியலினத்தோர், தங்கமணி பட்டியலினத்தை சார்ந்தவரா, செம்மலை பட்டியலினத்தை சார்ந்தவரா? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. தினம் எத்தனை பேர்த்த நீங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன முன்னுரிமை கொடுத்தீங்க? அம்மா இறந்த பின்னாடி ஹையஸ்ட் ஓட்டு வாங்கி ஜெயிச்சது வேணுகோபால், திருவள்ளூர். ஞாபகம் இருக்கா இவருக்கு? அவருக்கு ஏதாவது மரியாதை உண்டா? ஏதாவது முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்கீங்களா? உண்டா சார்? அங்க போய் நின்றுட்டு நீ கம்பேர் பண்ணி பேசுற அந்த டிஎம்கே மினிஸ்டர். நம்ம முதுகத்து பார்க்கணும்ல, நமக்கு என்ன, நம்ம என்ன பண்ணோம், தப்பா நியாயமானு. அது கூட இல்லாம பட்டியலினத்தோருக்கும் பழனிசாமிக்கு என்ன சார் சம்பந்தம்? நான் விரல விட்டேன், செங்கோட்டையன் பட்டியலினத்தோரா, அவரையும் சேர்க்க மாட்டேன், போட்டு விடு. அப்ப அந்த பெல்ட்டில் இருக்க ஜாதிக்காரங்களை உன்னுடைய சமூகத்துக்காரங்க உங்களை பிடிக்குதோ இல்லையோ, காரி துப்பி வச்சிருக்காங்கன்னு தெரியாது, ஒத்துக்கிறாங்க இல்லையே புரியாது, எனக்கு தெரியாது. ஆனா அவங்கள தானே சுத்தி கையில வச்சிட்டு இருக்கிற நீ எப்படி மத்தவங்களை பத்தி பேசுற? இல்ல, அதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரச்சாரம் போகும்போது அந்த மாவட்ட முக்கியமான நிர்வாகிகள் தானே பக்கத்துல இருப்பாங்க. அது எல்லா பட்டியலினத்தோரா? இல்ல காமராஜ் பட்டியலினத்தோரா? வாங்க, உன்னுடைய இறங்க வாங்க. நீங்க போன இடத்துல நான் சொல்றேன் எந்தெந்த இடத்துக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போனாருன்னு. விழுப்புரத்துக்கு போன உடனே இவருக்கு சாராய ஞாபகம் வருது, மது ஞாபகம் வருது. ஏன் வருது எனக்கு புரியல. அங்க போய் மதுபானத்தை பத்தி எல்லாம் விலையேற்றதெல்லாம் பேசுறாரு. அங்க சிவி சண்முகம் பட்டியலினத்தோரா? ஏன் போற இடத்துல பட்டியலினத்தோர் அவங்கவுங்கள ஷெட்யூல் காஸ்ட் வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு போங்க. அவங்களோட 10 நிமிஷம் தனியா உட்காந்து பேசுங்க. நான் சார் பிஜேபிக்கே குடியரசுத் தலைவரை ஞாபகம் கொண்டு போய் வச்சிருக்காங்க சார் தலைக்கு மேல. 4.5 வருஷத்துல என்ன கிழிச்சிங்க நீங்க பட்டியலினத்தோருக்கு? சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க. நீங்க சரியான தகராறு. நான் சொல்லி அனுப்புறேன் ஓபிஎஸ் அண்ணனுக்கு, நீங்க ஏதாவது எதிர்கட்சி தலைவர் பதவியை விட்டுட்டு வந்தீங்க, நான் ரொம்ப கோவப்பட்டேன்னா உங்க மேல வெறுப்பு வந்துரும்ன்ற. கூட இருக்கிறது நீலகிரி மாவட்ட செயலாளர் அந்த பாரதி, 2 பேரும். பாரதி காலில் விடுன்னு சொல்றாரு, அண்ணா விட்டுறாதீங்கண்ணா. இங்க இருந்து போனார். முதல் தடவையா தலைமை கழகத்துல தகராறு அன்னைக்கு தான் நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம், இதுக்கு வளர்மதி எதிர்ப்பு ஏகோப்பட்ட எல்லாமே எக்ஸப்ட் மனோஜ் பாண்டியா விட்டா அங்க ஓபிஎஸ் அண்ணனுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளே இல்லை. உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு தகராறு. என்ன ஒத்துவாங்கண்ணே, அவரு தானே எதிர்கட்சி தலைவர், எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கீங்கண்ணா, இதையும் விட்டு கொடுத்துருங்கண்ணா. இபிஎஸ் இருக்கட்டுண்ணே, அண்ணன் இருக்கட்டுண்ணே, அண்ணா அண்ணா விட்டு கொடுங்க அண்ணா. ஒவ்வொருத்தரா செல்லூர் ராஜா இருந்து உட்கார கீழேன்ட்டார் செல்லூர் ராஜா. ஓபிஎஸ் அண்ணா வளர்மதி நீ எம்எல்ஏ கிடையாது, இங்க என்ன வேலைன்ட்டாரு. இவ்வளவு இப்படி தகராறு முத்தி போய்கிட்டே இருக்கு. உள்ளார தகராறு போனா கடைசியில் என்ன தெரியலாச்சு? சரி உடுப்பா எனக்கு வேணாம், ஓபிஎஸ் வேணாம். அம்மா மரியாதை கொடுத்து ஸ்பீக்கரா வச்சிருந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்ப நமக்கு தேவை அரசியலுக்கு. இது அரசியலாகவும் இருக்கட்டும், நல்லதாகவும் இருக்கட்டும், அந்த மக்களுக்கு மரியாதை கொடுத்தா இருக்கட்டும். ஆகவே பட்டியலினத்தை சார்ந்த அவர் அந்த தனபால் அவர்களை நம்ம எதிர்கட்சி தலைவரா நான் ஒத்துக்கிறேன், நீயும் ஒத்துக்கோ, சண்டை வேணாம், சமாதானமா போய் அவரை செய்வோம்னு சொன்னப்போ யோகி தெரிஞ்சா சார் இவனுங்களுக்கு அயோக்கிய பசங்களுக்கு சொன்ன ஒருத்தனாவது கூட ஜால்ரா அடிக்கிற பசங்க. மானம் மரியாதை சூடு சுரணம் இல்ல. எல்லாரும் அடிச்சு இபிஎஸ் கத்தி இன்னைக்கு ஒரு கோமாளி எதிர்கட்சி தலைவரை உட்கார வச்சுட்டு இன்னைக்கு பட்டியலினத்தை பத்தி பேசுறீங்களா? நீங்க போராடி முடியாம தூக்கி எரிஞ்சிட்டு வெளியில வந்தார். ஓபிஎஸ் ஒரு வாழ்த்து கூட சொல்லல. அவரு அன்னைக்குதான் கொஞ்சம் கோபம் வந்தது, வரவே வராது அந்த மனுஷனுக்கு. அன்னைக்கு ஆச்சரியமா பார்த்தேன். நான் கீழே கார்ல எண்ணி ஏற்றி நடந்ததை இப்படி எல்லாம் நடந்து போச்சேன்னு வருத்தப்பட்டுட்டு போயிட்டு இருந்தாரு. வீட்டு வரைக்கும் போனோம். மறுபடியும் கட்சியில் எடுத்து அன்னைக்கு இது முன்னாடி நடந்த விஷயம். ஆகவே இதுல நீங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு எந்த சாரி ஏதோ பேசணும், எவனாச்சும் எழுதி கொடுக்குறான், எதையாவது பேசணும், அங்க இருக்கவங்களுக்கு யாருக்காவது மரியாதை கொடுத்தாரான்னு கேளுங்க, கிடையாது.
அதை பேசுவதற்கு இவருக்கு எந்த அருகதையும் யோகியதையும் இல்லை. அவங்க மேலெல்லாம் இவருடைய கவனமே திரும்பாது. இவர் இந்த கொங்கு பெல்ட்டை வச்சுக்கிட்டு அங்க அப்படி காமிச்சிட்டு இருந்தார். படிச்சுட்டாங்க டிஎம்கேல, நகராட்சி மாநகராட்சி எல்லாம் போச்சு. இப்போ இப்ப எம்எல்ஏவை எல்லா இடத்துலயும் போயிடும். என்ன வேலைக்கு ஆகாது நைனா. அங்க கம்ப்ளீட்டா கோயம்புத்தூரே கம்ப்ளீட்டா காலியாகும். வெடிக்கலாம் நடக்கதான் போகுது. இல்லை, கம்யூனிஸ்ட் முத்தரசன் பேசும்பொழுது எடப்பாடி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விலை போயிடுச்சு அப்படிலாம் கடுமையாக பேசுகிறாரு. 2026 வெற்றி பெற முடியாது அப்படின்லாம் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்டையும் திமுகவுக்கு அடிமையாக இருக்குது அப்படின்லாம் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு முத்தரசனும் பதிலடி கொடுத்துருக்கிறாரு. யார் அடிமையாக இருக்கிறா, நீங்கள் தான் அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்லாம் பேசிட்டு 2026 அதிமுக வெல்லாது அப்படின்லாம் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லும்போது, உங்கள் அப்பாவே வந்தாலும் அது முடியாது என்ன சொல்கிறாரு. சேலத்தில் இவர் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னார். உங்கள் அப்பாவே வந்தாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பி இவங்க அப்பனை பற்றி பேசலாமா? முத்தரசன் அந்த கட்சியில 2 பேர் இருக்க மாட்டானா? அவங்க அம்மா அத்தான் பேசுறதுக்கு முடியாது அவங்களால. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில போக வேண்டியல. கூட்டணி கட்சிகள் முதல்ல வரும் நினைச்சாரு. இப்ப யுவர் கரெக்ட், யுவர் ஸ்டாப்பிங் மீ. நீங்க என்ன அது பேசாது கரெக்ட். நீங்க சொல்றது நியாயம் தான். இந்த ஃபில்தி லாங்குவேஜ், அன்பார்லிமெண்டரி வேர்டு யூஸ் பண்ணும்போது தடுக்கிறது தப்பே இல்லை. நீங்க பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க, நான் தப்பா பேசும்போது தப்புன்னு சொல்லணும். எப்படி பேசலாம் அப்பன்னு? உனக்கு என்னையா தெரியும் கம்யூனிஸ்ட பத்தி வரலாறு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திண்டுக்கல் தேர்தல் நிற்கும் போது கம்யூனிஸ்ட் கூட்டணி. சொல்லுங்க, கல்யாண சுந்தரம்னா கேடி தங்கமணி எல்லாம் இல்லாம போச்சா கம்யூனிஸ்ட்? நமக்கு கம்யூனிஸ்ட் உறவோட எத்தனை காலம் தலைவர் இருந்தார் தெரியுமா உனக்கு? எதுக்கு தகராறு அவங்களோட உனக்கு? வாய்க்கிழிய கத்துறானுங்க சார். திருமாவளவன் ஒரு கட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் பேசினாரு. என்ன பேசினாரு? தலைவர் அம்மாவை பத்தி பேசுறா, நாங்க விடுறதே இல்லை, எதிர்த்து பேசுறோம். திராவிட இயக்கனுடைய வரலாற்றுல மையம் கருணாநிதி தான். அவரை தான், கலைஞர் தான் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. போர்ஸா எதிர்த்தது அவரை தான், இவங்க இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை தப்பா சேர்த்தார். அவர் பார்ப்பனியம் வளர்த்தாங்க போனாங்க. நான் என்ன சொல்றேன், அவர் தான், கலைஞர் தான் மையம்ன்றது எனக்கு மாற்று கருத்தே இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து எடுத்தது கலைஞர் தான், அவர் தான் மையம். அது அவர் அன்னைக்கு செய்யாம இருந்திருந்தாருன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இல்ல. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி கொடுத்ததற்கு மையம் கருணாநிதி. என்ன நீங்க கருணாநிதி திட்ட சொன்னா திட்ட மாட்டேன். அவர் செய்த ஒவ்வொரு செயலும் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்து விட்டது. நினைச்சு பாருங்க, எடுக்கலாம் ஒரு 72 ஒரு இயக்கம் தோன்றி இருக்குமா? அந்த எதிர்ப்பு தான் தொடர்ந்து எதிர்ப்பாக இருந்தது. அதுதான் எனது அன்புக்குரிய அண்ணன் திருமாவளவனுக்கு சொல்கிறேன், அன்றைய தினம் ஏற்பட்ட எதிர்ப்பு தான் இறுதி காலம் வரை எதிர்ப்பாக மாறி மாறி இருந்தது. நீங்க சொன்ன தப்பே இல்லை. அவர் சொன்னது மையம் என்றார், மையம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். எந்தெந்த கட்டங்கள் எடுத்துட்டு போனா 2 மணி நேரம் ஆகும். எதிர்ப்பு மையத்தை அவர் சந்தித்திருக்கலாம். எதிர்ப்பு மையத்திற்கு காரணமும் அவர்தான். தந்தை பெரியாரோ, பேரறிஞர் அண்ணாவோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ, அம்மாவோ, கலைஞரோ யாராக இருக்கட்டும், கொள்கைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. நான் இப்ப தெரியாம கேட்கிறேன், திருமாவை பேசுறோம், அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாருன்னு உடனே ரியாக்ட் பண்ணி தப்புங்க, நான் தலைவரும் அம்மாவும் இருக்க தலைவர்களுக்கு நிகரான தலைவர் இல்லை, ஒரு சாதாரண ஆளு, அவங்களோட என்னை ஒப்பிடாதீங்கன்னு சொல்லி மிக மிக பெருமையா இருந்துச்சு. திருப்பி அண்ணன் திருமாவளவன் பதில் சொன்னாரு. அரசியல் நாகரிகத்தோட பதில் சொன்னாரா இல்லைங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி அரசியல் நாகரிகத்தோட அவர் பதில் சொன்ன பின்னாடி, அது அப்படி இல்லை இப்படிதான் இருந்ததுன்னு அவர் கோடிட்டு சொன்ன பின்னாடி, இதை டைவர்ட் பண்ணி அவர் மேல திரும்புறாரு பழனிசாமி. விஜய் என்னன்னே தெரியல. ராஜேலு சேலத்துல ஒரு நிருபர் கேட்கிறார், நம்ம குமரன் நினைக்கிற அவர் சேலத்துல சன் டிவி ரிப்போர்ட்டர் கேட்கறாரு, ஏதோ கேட்கறாங்க யாரோ ஒருத்தர், இது மாதிரி சொல்லிட்டாரு. என்ன அவர் அரசியல் அனாதை ஆயிடுவார். ஏன் என்ன சொன்னாரு, எதை சொன்னாரு, எந்த மீட்டிங்ல பேசினாரு, இதை நிருபர் சொல்றாரு. அந்த மீட்டிங்ல பேச ஒரு இடமும் உனக்கு தெரியவும் மாட்டேங்குது, யார் என்ன பேசுறாங்கன்னு புரியவும் மாட்டேங்குது. மையம்னு சொல்லும்போது அந்த மையத்தை தொடர்ந்து வாய இந்த வரலாறு எல்லாம் சொல்ல, எந்த எதிர்ப்பு ஏன் கலைஞருக்கு அவ்வளவு வந்தது, அதை எப்படி அவர் சமாளிச்சார், எதிர்கொண்டார்னு சொல்ல, அது யோகிதா வரலாறு தெரியுமா? அப்போ இதுல இங்கதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். நான்
வரலாற்று பிழை செய்தார் புரட்சி தலைவி அம்மான்னு ஒருத்தர் பேசினாரு. அப்ப நீங்க என்ன கண்ணா பின்னான்னு பேச மாட்டீங்க. வாயில ஏதோ வருது எனக்கு. வரலாற்று பிழை செய்தார் அம்மான்னு சொல்லி சொன்னாங்கல்ல, எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும் அவனுக்கு பேசுறதுக்கு. இதுவரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுத்தது உண்டா? அந்த ரீதியில் பேசல. பேசிட்ட நீ ப்ரூவ் பண்ணிட்டான் எல்லா சேனலும். மன்னித்து விடுங்கள் கேட்டதுண்டா? ரெக்ரெட்டட், தவறை உணர்ந்து விட்டேன் சொன்னதுண்டா? சொன்னவர் திருமாவளவன். நினைவில் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சப்போர்ட்டா பேசல. யார் அம்மாவையும் தலைவரையும் பேசினா அவர்கள் தான் எனது அரசியல் எதிரிகள். ஆனால் இங்க நடந்தது என்னன்றது கூர்ந்து கவனிக்கணும். நம்ம இந்த கட்சியிலே இருந்துட்டு, இந்த கட்சியிலே தின்னு, இந்த கட்சியிலே வளர்ந்து, இந்த கட்சியிலே கொள்ளடிச்சு, இந்த கட்சியில எம்எல்ஏ, இந்த கட்சியிலே அமைச்சரையே, அதுக்கு பின்னாடி வர வார்த்தை அம்மா வரலாற்று பிழை செய்தார். எதிர்கட்சிக்காரனு கூட அம்மாவை பத்தி பேச தைரியம் இல்லாத நிலையில் நீங்கள் பேசுவீர்கள். கட்சிக்கு சம்பந்தம் இல்லாம அவர் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுவாரு. அவர் உடனே தப்புன்னு உணர்ந்து நான் அப்படி பேசியிருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாரு. மரியாதையும் நாகரிகமும் இல்லாத அநாகரிகமான மனிதர்கள் இவர்கள். ஓபிஎஸ் வந்து துணை ஜனாதிபதி தேர்தல் நடக்குதுல்ல, அதுக்கு ஆதரவு அளிக்கிறாரா? அது எப்படி பாக்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டாரா, வள்ளியா? அவரு அண்ணனை நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. தேசிய ஜனநாயக கூட்டத்திலிருந்து வெளியில வந்தாருன்னு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. நாங்க கூட அந்த முடிவு எடுத்தாருன்னு நானும் ஜெயசிட்டி பிரபாகரன் போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். சந்தோஷம் இல்லைன்னு சொல்லல. அது நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நீடிப்பார் என்றே நம்புகிறோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.